சம்பளம் திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய தேவாரம் 4ஆம் திருமறை, பண் திருநேரிசை, தலம் திரு அதிகை வீரட்டானம், பதிகம் 27, பாடல் 6. புல்லலைந்து உண்ட ஒட்டில் உண்டு போய் பலா சங்கும்பின், புல் அழைத்து உண்ட ஓட்டில் உண்டு போய் பலா சங்கும்பின், சுல்லலை சுடலை வெண்ணீர் அணிந்தவர் மணிவள் ஏற்று, சுல்லலை சுடலை வெண்ணீர் அணிந்தவர் மணிவள் ஏற்று, துள்ளலை பாகன் தன்னை தொடர்ந்து இங்கு கிடைக்கின்றானை, துள்ளலை பாகன் தன்னை தொடர்ந்து இங்கே கிடைக்கின்றனை, அல்லலை கடப்பதாலும் அதிகை வீரட்டனாரே, அல்லலை கடப்பத்து ஆளும் அதிகை வீரட்டனாரே, அல்லலை கடப்பித்தாலும் அடிகை விரட்டனாரே, ஆளும் அதிகை விரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 6ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த பிரமனின் மண்டையோட்டை தனது கையில் வைத்திருக்கும் நிகழ்வினை இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார். புலால் நாற்றம் உடையதால் அதனால் தங்கியுள்ள தசை பற்றுகளை கொத்தி தின்பதற்கு வட்டமிடும் பிரமனின் மண்டையோட்டை பசையை எடுத்து அந்த உணவினின் உட்கொள்வர் சிவபெருமான். அதாவது தன்னுடைய கையில் பிரமனின் மண்டையோடு ஒற்றிக்கொண்டது. அந்த ஒற்றிக்கொண்ட பசையை மாமிச நாற்றத்தை கண்டு மற்ற ஜீவராசிகள் கையில் குத்தி தின்பதற்கு வருகின்றன. அந்த பலாச மந்திரத்தின் கிளைகளை வெப்பத்தால் பட்டுப்போய் ஒடிந்து வீழும் அளவுக்கு வெண்மையாக காணப்படும் சுடுகாட்டில் உள்ள சாம்பலை தனது உடலில் பூசிக்கொள்பவர் சிவபெருமான். சாம்பலை உடலில் சுடுகாட்டில் இருக்கும் சாம்பலை உடலில் பூசிக்கொண்டவர் சிவபெருமான். அழுகியதும் வெண்மையும் நிறம் கொண்ட அழுகிய நிலை, அழகியும் வெண்மையும் நிறம் கொண்டது ஆகிய எருதினை வாகனமாக, அதாவது ரிஷப வாகனத்தை வைத்துள்ளார்களோ அதை சொல்கிறார். இந்த பாடல் மூலமாக வைத்துள்ளவர் சிவபெருமான் என்று சொல்கிறார். அவரை பின்தொடர்ந்து அவருக்கு பணிபுரியும் அடிமையாக நான் இருக்கின்றேன். அடியேன் சிக்கியுள்ள பிறவி என்னும் சேற்றிலிருந்து கெடில நதிக்கரையில் நீதியில் புறத்தில் வேலியாக கொண்டுள்ள அதிகை நகரத்தில் உடைய சிவபெருமான், நீர்தான் என்னை இந்த சேற்றிலிருந்து என்னை ஏற்றி ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பமாக வைக்கின்றார். இந்த பாடலை தெரிவிக்க அப்பரசாமிகள் தெரிவிக்கின்றார். திருச்சிற்றம்பலம்.